Hi, my dear beautiful purples and my dear beautiful real radio reality viewers. ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்புறம் யார் தெரியுதா? இது ஆமாம், மை ஒன்லி ஒன் அண்ட் மை பிளட், என் நேச்சர், என் வாழ்க்கை, மை தாட்ஸ், என் கனவுகள், என் கற்பனைகள், என்னுடைய ஆக்கம், என்னுடைய நான் கத்துறேன்ல, திட்டுறேன்ல, கழுவி ஊற்றுறேன்ல, எல்லாமும் இவன் தான். பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க யாருன்னு. மை கான்ஷியஸ், என்னுடைய மனசாட்சி. இந்த மழை, வெள்ளம், கழிவு நீர், அப்புறம் மலம், ஆமாம் நல்ல நீரில் கலந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சென்னை, அதுவும் இந்த டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி 12 வரைக்கும் சென்னை வாசிகள் ஒரு 4 மாவட்டம் மக்கள் உங்களுக்கு தெரியும் இல்லை? சென்னை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், தென் திருவள்ளூர் மாவட்டம். இன்னும் நீர் வடியில் நிறைய இடங்களில் நீர் அப்படியே அங்கே இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க கூட போட் மூலியமாக போகிறாங்க, பார்க்குறோம், நியூஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஒரு நேர்காணல் வேணும்னு நினச்சேன். எவ்வளோ பேரை கூப்பிட்டேன், யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்ககிட்ட கூப்பிட்டேன், திஸ் பகர் ஓகேடா நம்ம 2 பேரும் பேசலாம் சொன்னான். ஸோ என்னடா போஸ்கோ ரெடியா? ஒரு நேர்காணல்டா ப்ளீஸ். ஓகேவா? சரியா? அவங்க கூட ஒரு சின்ன நேர்காணல் மழை பற்றி. Bosco, viewers, your beautiful purples. நான் ஏன் அவங்களுக்கு ஹாய் சொல்லணும்? என்ன ஹாய் சொல்லுன்னு சொல்கிறேன்? அந்த ஹாய், இந்த வணக்கம் எல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது, புரியுதா? நமக்கா உங்களுக்கு தகுதி இருக்கா பார்த்துட்டு கொடுக்கணும், புரியுதா? இந்த ஆமாம், ஏன் எனக்கு குட் மார்னிங் சொல்லலை? நீ குட் மார்னிங் சொல்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை, அப்போ சொல்ல முடியாது. ரைட்டா போஸ்கோ? சாரி, நான் போஸ்கோ, நீ ஜானா, நான் ஜானா. நம்மள 2 பேர் யார்? நம்ம 2 பேரும் ஒன்று தான், ரைட்? ஜான் பாஸ்கோ, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வணக்கம் சொல்லு, இவங்களுக்கு வணக்கம் சொல்லு. அது மாதிரிலாம் இந்த ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கக்கூடாது. வணக்கம், பணம் கூட அப்படித்தான், கேட்டு வாங்கக்கூடாது. உழைத்து உயர வேண்டும். அந்த செயின் எடுத்து தின்றது, ஆட்டையை போட்டு தின்றது, அளவுக்கு மீறி சேர்த்து வச்சுக்கிறது, அப்புறம் தின்றது, பாம்பு வாழற இடத்துல காவா, ஏரி காவா, அந்த காவா, இந்த காவாயில் வீட்டு கட்டிட்டு காசு போட்டுன்னு கேட்குறாயா கவர்மெண்ட்? ஒரு தப்பான கவர்மெண்ட்டை உருவாக்குறதே யார்? இந்த மக்கள், இந்த தப்பான மக்கள். எப்படா மழை விடும், எப்படா தண்ணி எல்லாம் வெளியேறும், நம்ம போய் செயின் இருக்கலாம், தாலி இருக்கலாம், ஆட்டையை போடலாம், அங்கே திருடலாம், இங்கே திருடலாம் அப்படின்ற மக்களுக்கு போய் வணக்கம் சொல்கிற தப்பு ஜான், தப்பு. நீ சொல்லு, நீ வாழணும், நீ இவங்களெல்லாம் அனுசரித்து வாழணும். உனக்கு தேவை இருக்குது, உனக்கு குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது. நீ பொய் சொல்லுவ, ஏமாத்துவ, திருடுவ, அயோக்கிய தனுவ, ஜால்ரா போடுவேன், ஜிங்கி ஜக்கு போடுவேன். நான் கான்ஷியஸ், மனசாட்சி,
தப்பு செய்ய மாட்டேன். கரெக்டாக ஜான் பாஸ்கோ நம்ம 2 பேர் தான். ஆக்கிறதும் சரி, அழிக்கிறதும் சரி. நான் எப்பவுமே நல்லவனாக இருந்துட்டு போகிறேன், நீ எப்படி வேணா இருந்துட்டு போ. ஓகேவா? சரியா? சரியா ஜான்? ஓகே பாஸ்கோ, இவங்களாம் யாரு? இவங்களாம் யார்? மனிதம் தானே. அப்போ அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொன்னா என்ன, ஒரு ஹாய் சொன்னா என்ன, என்னமோ அப்படின்னு கோச்சிக்கிற? அப்படி இல்லைடா, கிடையாது. எல்லாரும் நமக்கு வேணும். புரியுதா? இன்னும் பெரிய நல்லவன்ற அப்போ எல்லாரையும் நீ பிரித்து விட்டுருவியா? நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், எனக்கு இவன் தான் முக்கியம், எனக்கு அவன் தான் முக்கியம், இவன் பழைய பணம் வச்சுன்னு இருக்கிறான், இவன் நல்லா ஃப்ராடு பண்ணுறான், இவன் வந்து நிறைய அயோக்கியத்தனம் பண்ணி ஏகப்பட்ட ஆடி காரு பங்களோ காரு கீரெலாம் வாங்கி வச்சுன்னுக்கிறான், எனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும், நான் அவனை மட்டும்தான் நேசிப்பேன். அந்த ரோட்டில், அந்த குப்பை தொட்டியில், அந்த பிரிட்ஜி அடியில், அந்த ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில் துணி இல்லாமல், உணவு இல்லாமல், ஆடை இல்லாமல் தூங்குறான்னு அவெல்லாம் நான் வந்து அவனுக்கெல்லாம் நான் வந்து என்னது வாட் ஹெல்ப் பண்ண மாட்டேன். என்ன வாட் இஸ் யுவர் மைண்ட் மேன்? தப்பு அப்படி கிடையாது. சரி, ஓகே. மக்களுக்கு நீ ஏதாவது சொல்ல போகிறதா சொல்லு. அதுக்காக அவங்க புண்படுற மாதிரி அதையும் சொல்லாத. ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்க. நான் போஸ்கோ. ஆமாம், அவன் சொன்ன மாதிரி. யார்? ஜான் சொன்னால நான் தான் அவன் பிளேட்டு. ஆமாம், பகல் பூரா அவன் வந்து முழிச்சுன்னு இருப்பான், ராத்திரி அவன் தூங்குவான்ல, அப்போ நான் வெளியில் போயிடுவேன். இப்போ கூட வெளியில் தான் இருக்கேன். அமெரிக்கா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி தான் இப்போ உலகம் தான் சுற்றின்னு இருப்பேன். நான் மனசாட்சி தானே, எனக்கு உருவம் கிடையாதுல்ல. எனக்கு உருவம் இருக்கா? இல்லைல்ல. ஸோ இப்போ அவன் சொன்னான், ஏய் போஸ்கோ நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு. இப்போது இந்த வெள்ளம், மழை, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்தது. ஏன் நடந்தது அப்படின்றதுக்கு வந்து காரணம்லாம் யாராலையும் கரெக்டாலாம் சொல்ல முடியாது. இது காலங்காலமாக நடக்குது. பேரிடர் என்பது திடீரென்று வருவது. இடர் என்பது எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறது. நீ படுத்திருக்கும்போது கூட ஃபேன் தலையில் வந்து செத்துடுவேன், அது கூட இடர் தான். புரியுதா? நீ நடந்து போகும்போது லாரி அடிச்சு செத்துடுவேன், அது கூட இடர் தான். பேரிடர் அது கிடையாது. பேரிடர் என்பது என்ன? இதுதான் இந்த வெள்ளம், அப்புறம் மாபெரும் வெள்ளம், அப்புறம் வந்து மீள முடியாத உயிர் சேதம், கும்பலாக பணம், சுனாமி, எரிமலை வெடிச்சு, எரிமலைக்கு பக்கத்தில் கூட ஏகப்பட்ட வீடுகள் கட்டிட்டு வாழறாங்க. தாய்லாண்டு பாரு, தாய்லாண்டு, ஆமாம், கடல்லே வாழறாங்கப்பா. அப்புறம் வெனிஸ், கடலில் வீடுகள். ஸோ இங்கே என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு சரியில்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது ஏன் சரியில்லைன்னு சொன்னாக்க, கேட்டால் வருமானம் இல்லைன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டே நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்லுவாங்க, பஸ்ஸு லாபத்தில் போகலன்னு சொல்லுவாங்க, ஜூ நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நஷ்டத்தில் போகுது. வெறும் வைன் ஷாப்பில் வர வியாபார வருமானத்தை மட்டும் வச்சு எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தலைவர் சொல்லுவாங்க, அமைச்சர்கள் சொல்லுவாங்க தான். காரணம் அதுதான் உண்மை. வேற என்ன வருமானம் இருக்குது? இந்தியா மேக் அப்படின்னா என்ன இருக்குது? ஏதாவது இருக்கா? அமெரிக்கன் மேக்கு, ஜப்பான் மேக்கு, சீனா மேக்கு, கொரியன் மேக்கு எல்லாம் 85% இறக்குமதி பண்ணி சாப்பிட்றோம். நம்ம ஏற்றுமதி ஏதாவது செய்கிறோமா இப்போதைக்கு? அப்படி ஏற்றுமதி நம்ம ஏதாவது செய்கிறோம் அப்படின்னாக்கா அது என்ன தெரியுமா? மனசில் இருந்து அப்படியே வருது எனக்கு கோமா. இந்த வடை சென்னை, இந்த வேளச்சேரிலாம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு சொன்னால் எதனால் தெரியுமா? எதனால்? இப்போ இந்த வேளச்சேரியை பற்றி நம்ம நிறைய பேப்பரில் படிச்சிருக்கிறோம். செயின் ஸ்நாச்சர்ஸ், வடை சென்னை, யப்பா, ஐயோயோ காசிமேடா, ஐயோயோ ராயபுரமா, ஐயோயோ யாசர்பாடியா, யப்பா
வியாசர்பாடி வந்து ஒரு காலத்தில் வந்து பர்மாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டப்போ பர்மாவில் இருந்தவங்களாம் வியாசர்பாடிக்கு வந்தாங்க. அன்றிலிருந்து இன்று வரை அங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் வந்து தொடப்பத்துக்கு பதிலாக வீட்டு வாசலில் தொடப்பத்துக்கு பதிலாக எல்லாம் இவ்வளோ நீட்டில் ஒரு வீட்டையும் 10-20 கட்டி வச்சுருப்பாங்கன்னு ஊர் பூரா பேசிக்குது. இது உண்மையா பொய்யா அது நமக்கு முக்கியம் இல்லை. பட் பள்ளம், அது வந்து பள்ளம். ஆமாம், கூவாத்த தூர் வாடுறாங்க, தூர் வாரவே இல்லை. அதே மாதிரி தான் உனக்கு பக்கிங்ஹாம், அப்புறம் கொசஸ்தலை, அட எத்தனையோ ஏரி இருக்குதுன்றாங்கப்பா. கரெக்டாக கணக்கு வேணும்னு ரொம்ப கரெக்டாக கணக்கு வேணும்னா நெட்டில் போய் எடுத்து கொடுத்துடுவேன். சும்மா தோராயமாக பொதுவாக இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட ஏரி இருக்குது ரைட்டு, ஏகப்பட்ட குளம் இருக்குது ரைட்டு, ஏகப்பட்ட காவாய்கள் இருந்தது ரைட்டு, ஏகப்பட்ட புறம்போக்கு லேண்டு இருந்தது கரெக்டு. இப்போ இருக்கா? இப்பெல்லாம் வீடாயிடுச்சு. இப்பெல்லாம் வீடாயிடுச்சு. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால் பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது, இப்போ பாப்புலேஷன் ஜாஸ்தியாச்சு, மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. மக்கள் எங்கே போவான்? அவனுக்கு வீடு வேணும்ல. ஒன்று அரசாங்கம் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கணும். இல்லை சரி ஏரியில் போய் அவனே வீடு கட்டுறான்னா அவனை உதச்சி வெளியில் துரத்திருக்கணும். இல்லை இவங்களே தானேப்பா பிளாட்டு போட்டு விற்றாங்க. அரசாங்கம் தானே பிளாட்டு போட்டு அவங்களெல்லாம் விற்றுச்சு. இவன் எங்கேயாவது ஒரு பிஸ்கட் கடையில் இல்லை ஒரு மிக்சர் கடையில் இல்லை ஒரு ஸ்வீட் கடையில் வேலை செஞ்சிங்கன்னு லோன் கிடைக்குமான்னு சுற்றி நிற்கிறான். லோன் அழிஞ்சு நிற்கிறான். ஏப்பா திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கடை தோன்றுறது, அங்கே ஒரு போர்டு வைக்கிறான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு உள் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஆஃபீஸ், இதுதான் என் ஆஃபீஸ், இது வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் தயார் பண்ணுறேன், இதை வந்து நான் ஃபாரினுக்கு வந்து ஏற்றுமதி பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பேங்க் அதிகாரி, பேங்க் மேனேஜர், அப்புறம் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பானுங்கள அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தரேன்னு அவனே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். ஐயோ நான் வாங்கி தரேன், 5 லட்ச ரூபா வாங்கி தரையா, சும்மா ஏதோ பேப்பர்ஸ் கொடு, அவ்வளோதான், எல்லாம் பொய்யான பேப்பர்ஸ் தான், நானே ரெடி பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டு இன்னும் சில விஷயம் அது மட்டும் கொஞ்சம் உத்தமமாக இருக்கா பாரு, அதுவும் இல்லையா, கடையை மட்டும் காட்டியா, இன்டீரியராக என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் காட்டு, நான் வாங்கி தரேன் 5 லட்சம் 10 லட்சம் லோனு, 1 மாதம் கட்டு 2 மாதம் கட்டு, அதுக்கப்புறம் நீ எங்கே வேணால் எந்த நாட்டுக்கு வேணால் போயிடு. ஆமாம், நாங்கள் ஒரு 6 மாதம் தேடுவோம், ஒரு வருஷம் தேடுவோம், அப்புறம் வாரா கடன் லிஸ்ட்டில் ஒன்று சேர்த்துருவோம். எப்படி இவன் தான் சொல்லி கொடுக்குறான் ஸ்கூலில், எப்படி ஒரு டீச்சர் கணக்கு டீச்சர் என்ன சொல்லி கொடுக்கும்? ஆமாம், 10ல் 5 கடன் வாங்கு, 100ல் 50 கடன் வாங்கு, 1000ல் 500 கடன் வாங்கு. தர்தரம் பிடிச்ச டீச்சர் ஸ்டூடெண்ட் ஒரு பயலுக்கு கடன் கொடு அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான், கடன் வாங்கு அப்படின்னு சொல்கிறதும் தப்பு தான். அதுக்காக கணக்கு தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல, கணக்கு ரொம்ப முக்கியம், அதை தப்பான முறையில் பயன்படுத்தக்கூடாது. கேட்டா நான் ஐயோப்பா எல்லாம் கடலில் தானப்பா நம்ம வாழுகிறோம். ஆமாம், என் வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேருக்கு வந்து 3 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு போட்டாக்க 30 லட்ச ரூபா. இப்போது 30 லட்ச ரூபா நான் யாருக்கு கடங்காரனா இருக்கேன்? ஃபாரின் 194 நாடு இருக்குதுன்றாங்க. இந்த 194லேயும் நம்ம நாடு கடன் வாங்கியிருக்குதா என்ன தெரியாது, ஆனால் வாங்கியிருப்பாங்க. எத்தனையோ லட்சம் கோடி வந்து இந்தியா வந்து கடன் பட்டிருக்கான். யார்கிட்ட? எங்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இல்லை, அயல் நாடுகளிடம். இந்த கடனெலாம் யார் அடைப்பாங்க? நான் தான் அடைக்கணும். 30 லட்ச ரூபா எங்கள் வீட்டில் 10 பேர் இருக்கிறோம், நான் என் தம்பி என் தங்கச்சி இப்படி 10 பேர் இருக்கிறோம். 10 பேர் இந்த கடனை இவங்கெல்லாம் ஓடிடுவானுங்க, நாங்கள் தான் அடைக்கணும். அப்படி அடைக்க முடியாது. நான் எவன் கடன் கொடுத்தானோ அவங்கள்ட்ட நீ பண்ணி எனக்கு கடன் கொடுத்த, எப்போ என்னால் கொடுக்க முடியலப்பான்னு சொன்னால் விடுவியா? உதைக்க மாட்டேன். இதே மாதிரி தான் உதைக்க போகிறானுங்க வருங்காலங்களில். ஒவ்வொரு குடும்பம் 138 கோடி மக்கள் என்னமா இருக்கானா இந்தியாவில். 138 கோடி பேரும் ஒருத்தவனுக்கு 3 லட்ச ரூபானா 138 கோடி இன்ட்டு 3 லட்சம் எவ்வளோ? இவ்வளோ கடனையும் கொடுத்தவன் வசூல் பண்ணாமல் விடுவானா? பின்னிடுவான். ஆமாம், ஏய் போஸ்கோ நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு அவன் சொல்லிட்டான் ஈஸியாக, நீ ஏதாவது சொல்லுன்னு.
அவன் சொன்னதே வந்து பயங்கரமாக இருக்குது கேட்குறதுக்கு. நான் சொன்னால் நீங்கள் என்ன தாங்குவீங்களா? எப்படி தாங்குவீங்க? அதாவது அவனுக்காக நானும் உங்களுக்கு ஏதாவது சொல்லி தான் ஆகணும். அப்படி பார்ப்போன்னா இந்த மக்கள் அப்படின்னா யார்? மிருகம் வேற, மக்கள் வேற, இல்லை இல்லையா? 5 பூதங்கள் ஒன்றா இருக்கிற இடம் இந்த பூமி. இந்த 5 பூதங்கள், அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 ஒன்றா இருக்கிற இடத்துல தான் உயிர்கள் வாழ முடியும். அப்படி ஒரு இடத்துல தான் இந்த மனிதம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. விலங்கினங்கள், ஊர்வன, பரப்பன, அந்த மாதிரி மரங்கள், தாவரங்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? ஏர்த்து, இந்த பூமியில். வேற எங்கேயாவது சந்திரன், அங்கே சூரியன், கீரியன், செவ்வா, புதனில் போய் முடியுமா? ஆராய்ச்சி பண்ணுறானுங்க. எல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி. எல்லாம் வந்து பணத்தை வந்து எப்படிலாம் பாழ் பண்ணணும். ஆமாம், இப்போ தீபாவளிக்கு கறியை காசு பணத்தை கறியாகிறத கண்கூட பார்க்கலாம். அந்த தீபாவளிக்கு வெடியாக வெடித்து கறியாக ஆக்கி ரோடெல்லாம் வந்து குப்பையாக ஆக்குவாங்க. ஸோ இது வந்து நம்ம திருத்தத்துக்காகலாம் இது திருத்தலாம் முடியாது. கேட்டால் இது வந்து பண்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், இது வந்து காலகாலமாக இருக்குங்க. இது வந்து வழிபாடுங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து மக்கள் அப்படி அவங்கள வந்து வச்சுக்கிட்டாங்க. இந்த வழிபாடு அமைப்பு இதெல்லாம் எவன் உருவாக்கணும்? நம்ம உருவாக்குனது தான். புரியுதுங்களா? ஆமாம், இவனுக்கு எது சரியாக படுதோ, ஆமாம், எதில் ஒரு குற்றத்தை அவன் பார்த்துட்டான்னா, ஐயோ இது குற்றமா செய்யுது, மக்கள் பார்த்தா உதைப்பானு சொல்லிட்டு உடனே அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி இதுதான் சரின்னுவான். அந்த மாதிரி ஜான் சொன்ன மாதிரி அது எதுக்கு போய் நீங்கள் வந்து அந்த பாம்பு வாழற இடத்துலலாம் ஊடு கட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தப்பு இல்லை. மக்கள் பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. அப்போல்லாம் பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது. இப்போ பாப்புலேஷன் எங்கேயோ போயிடுச்சு. சீனாவை தட்டிட்டு போயின்னுக்குது இப்போது. ஆமாம், ஸோ இங்கே வந்து உற்பத்தி இல்லை. எதையுமே வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும். ஏற்றுமதி இருந்தால் தான் பொருளாதாரம் உயர்வடையும். தங்கத்தை வச்சு தான் அந்த நாட்டின் நிலை நிர்ணயிக்கப்படும்னு சொல்லுவாங்க. இங்கே எங்கே தங்கம் இருக்குது? கனிம வளம் இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருப்பது ஒன்று மனித வளம் தான். ஆமாம், பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ மக்கள் தொகை இருந்தும் உழைப்பவர்கள் யாரும் இல்லை. ஆமாம், பற்றாக்குறைக்கு 99% மக்கள் பசியில் பட்டினியில் வாடுபவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்றால் ஆமாம், இவர்கள் மக்கள் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மக்களுக்கு வந்து ஏன்னாங்க ஒரு ஃபாரினர் இங்கே வந்தால் ஒரு வாழைப்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் வாழைப்பழம் வைக்கிற ஒரு பாட்டி அவர்கிட்ட 10 ரூபா வாழைப்பழத்தை அவர் ஹவு மச் தி பிளானின் அப்படின்னு கேட்குறாரு. ஹவு மச் தி பிளான்டின் பனானா கேட்டால் 100 ரூபான்னுது. எவ்வளோ பெரிய தப்பு இது. 10 ரூபா வாழைப்பழத்தை அமெரிக்கனுக்கு பாஷை தெரிலன்னா 100 ரூபாய்க்கு நீ விற்பியா? இப்படித்தான் எல்லாவற்றிலும் அரிசி, பருப்பு, மிளகா, கிழக்கால நொட்டு, ரோஸுக்கு காப்பி தூள், பணம் கூட கள்ள நோட்டு இருக்குதுல்ல, டூப்ளிகேட் அடிக்கிறான்ல, கலப்படத்தை சேர்க்குறான் இல்லை. இப்படி தான் இங்கே எல்லாமே கலப்படம். அதனால தான் வறுமை. அதனால தான் பசி. அதனால தான் துயரம். இதனால தான் பேரிடர். இதனால தான் வைரஸ்களின் ஆக்கிரமிப்பு அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ ஏதோ குளோபல் ஆமாம் என்ன ஆயிடுச்சு? ஆமாம், குளோபல் வார்மிங் இருக்குதுல்ல, எல்லாம் சூடாயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. ஆமாம், 2030 வந்து கடல் நகரங்கள் அத்தனையும் கடல் உள்ளார போயிட்டு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, ஜான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் கவர்மெண்ட்டை நீங்கள் குறை சொல்லவும் வேணாம், கவர்மெண்ட்டை அவங்கள குறை சொல்லவும் வேணாம், யாரையும் குறை சொல்லவும் வேணாம். அவங்க வேலையை அவங்க நேர்மையாக உண்மையாக சின்சியராக பண்ணால் எவ்வளோ பெரிய பேரிடர்னாலும் பரவாயில்லை. அந்த பேரிடரெல்லாம் நம்மளால் வாழ முடியும். எரிமலை வெடிக்குதே, அங்கே கூட தான் நிறைய மக்கள் வாழறாங்க. குடிசை போட்டுட்டு வீடு கட்டிக்கிட்டு அவங்க வந்து பேரிடர் வரும்பொழுது அவங்க காப்பாற்றிக்கிறது இல்லையா? இந்தோனேஷியா நிலநடுக்கம் நாடு. ஒரு நாளைக்கு 10 தடவை அங்கே நிலநடுக்கம் வரும். அவங்களுக்கு வாழ தெரியலையா? சூரத் கூட அங்கே கூட ஏகப்பட்ட நிலநடுக்கங்கள் வரும். ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 3000 to 4000 நிலநடுக்கங்கள் உலகம் முழுதும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்போ அங்கே மக்கள் வாழலையா? அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க வந்து வளர்த்துக்கலையா? இல்லை எல்லாரும் அப்படி செக் போயிட்டாங்களா? அவர்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது, பிரச்சனை வரும்போது அவங்கவுங்க பிரச்சனையை தீர்த்துக்கிற அளவுக்கு அவங்கள தயார் நிலையில் வச்சுக்கணும்.
சிட்டியில் இருக்கிறீங்க. இப்போ கிராமத்துலலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கேயும் தான் தண்ணி வந்துடுது, வெள்ளம் வந்துடுது. எந்த கவர்மெண்ட்டு போய் அவங்கள காப்பாற்றுது? எந்த கவர்மெண்ட் அவங்கள வந்து கை கொடுத்து கூப்பிடுது? அவங்கெல்லாம் வாழலை. அவங்கெல்லாம் வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கல. அவங்க எப்படி வாழறாங்க? எப்படி நீந்துறாங்க? எப்படி வீடுகள் அவங்களுடைய வீடுகள் இருக்கிறது? அதனால் ஆமாம், ஜான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு உண்மையாக வாழ்வோம். நமக்கு வர பிரச்சனையை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆமாம், பல்லு நீ தானே விளக்கிக்கிற. கவர்மெண்ட்டை வந்து உனக்கு வெளிக்கு விளக்குது. நீ தானே குளிக்கிற. அமைச்சராக வந்து உன்னை குளிப்பாட்டுறாரு. சோறு நீ தானே உன் கையில் எட்டு உன் வாயில் ஊட்டிக்கிற. அமைச்சர் பெருமான்கள் வந்தால் உனக்கு சோறு ஊட்டுறாங்க. ஸோ வந்து எப்படி நீ தினமும் குளிக்கிறாயோ, படிக்கிறாயோ, உண்கிறாயோ, தூங்குகிறாயோ, அதே மாதிரி தான் இந்த மாதிரி பேரிடர்கள் வரும்பொழுது, வெள்ளம் வரும்போது, புயல் வரும்போது, சுனாமி வரும்போது உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். சம்மா கவர்மெண்ட் கொடுக்கணும். அப்புறம் ஓசியில் அவங்க எவ்வளவோ கொடுத்தாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கவர்மெண்ட்டே நஷ்டத்தில் நடப்பா போகுது. ஏதாவது ஒரே ஒரு துறை, கவர்மெண்ட்டு துறை லாபத்தை தருகிறதா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள். சாராயத்தை தவிர ஏதாவது ஒரு துறை, ஆமாம், அரசாங்கத்துறை லாபம் ஈட்டு தருது சொல்லுங்கள். 1008 வட்டி வாங்குறாங்க, ரைட்டு தான். ஆமாம், நிற்கிறதுக்கு வட்டி, உட்காரத்துக்கு வட்டி, இதை பற்றி தலையாட்டுறாங்க. இதுக்கு கூட வரி தான் வாங்குறாங்க, இல்லை சொல்லலை. பட் இவ்வளோ வாங்கியும் பத்தலை. இந்தியாவுக்கு பத்தலை. ஸோ இந்த நான் வந்து முடிச்சுக்கிறேன் ஜான். மக்களுக்கு இதை விட பெருசாலாம் எதுவும் சொல்ல முடியாது. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இவ்வளோதான். இதுக்கு மேலே அவங்க திருந்தாமல் போகிறதும், கவர்மெண்ட் அவங்கள காப்பாற்றுதா, இல்லை இவங்க கவர்மெண்ட்டை காப்பாற்றுறாங்களா, இல்லை கவர்மெண்ட்டு இவங்க தாலியை அறுக்க போதா, இல்லை இவங்க கவர்மெண்ட்டு தாலியை அறுக்க போதா, யார் சாக போகிறான், யார் வாழ போகிறான், எல்லாம் இயற்கை பார்த்துன்னு இருக்குது. நல்லவன் வாழ்வான், எல்லோரும் நல்லவரே. மேக்சிமம் தப்பு செய்யாமல் வாழ கற்றுப்போம். இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஓகேவா ஜான்? வேறு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இவ்வளோதான் சொல்ல முடியும். கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க போகட்டும். அவ்வளோதான். ரைட்டா?